பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு ஏசாயா 54வது அதிகாரம் 3வது வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் பெருகுவீர்கள். எப்பொழுது தேவன் நம்மை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் அப்போது தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையாக செவி கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை பெருக பண்ணுவார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வர்ஷிக்க பண்ணுவார். நம்ம ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஈசாக்கை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் மறுபடியும் அந்த கானான் தேசத்தில் உண்டாகுது. ஈசாக்கு அந்த கானான் தேசத்தில் கேரார் அப்படிங்கிற பகுதியில் குடியிருக்கும் பொழுது, ஆபிரகாம் உண்டான நாட்களில் பஞ்சம் வரும் பொழுது ஆபிரகாம் எப்படி பஞ்சத்தை பார்த்து அவர் எகிப்து தேசத்துக்கு போனாரோ, அதே போல் ஈசாக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஈசாக்கு கிட்ட தேவன் தரிசனத்தில் பேசுகிறார். நீ எகிப்து தேசத்துக்கு போகாம நீ நான் சொல்ற தேசத்துல நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகி ஆபிரகாம் கிட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்குக்கு சொல்றாங்க. இப்ப ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அந்த கேராருங்கிற பகுதியில குடியிருக்கிறாரு. 6வது வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கு கேராரிலே இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஈசாக்கு அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த கேராருங்கிற பகுதியிலே குடியிருந்தார். இது நிமித்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12வது வசனத்துல ஈசாக்கை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அந்த பகுதி பஞ்சமான பகுதி, அந்த பகுதி வறட்சியான பகுதி, அந்த சூழ்நிலையும் கூட ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு இருந்த நிமித்தமாக அந்த பஞ்சத்திலையும் ஈசாக்கு தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். 100 மடங்கான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது. இன்றைக்கும் இதை பார்க்குற நீங்க உங்களோட வாழ்க்கையில் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவன் உங்களை பெருக பண்ணுவார். God bless you.